21வது அதிகாரம் பரிசுத்த மத்தேயு 21 அதனுடைய 13வது வசனத்திற்கு வாருங்கள். 13வது வசனத்திற்கு வாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவனி போய் எருசலேமினுடைய தேவாலயத்திலே அவர் அடியெடுத்து வைக்கிறார். அங்கே அடியெடுத்து வைக்கும் போது அவலமான சூழ்நிலைகளை ஆலயத்திலே அவர் பார்க்கிறார். அந்த அவலங்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆலயம் சார்ந்த நிலைகளில் ஜெபத்தின் முக்கியத்துவம் என்பது வெகுவாய் குறைந்து வருகின்ற ஒரு காலநிலையில வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் ஜெபம் குறையுது? ஒரே பதில் தான், கள்ளர் குகை ஆனதுனால ஜெபம் குறையுது. இதற்கு வேறு பதில் தேவையே இல்லை. ஒரு ஆலயத்திலே, ஒரு சபை கூடி வருகிற ஸ்தலத்திலே ஜெபக்குறைவு உண்டானால் அது கள்ளர் குகையாக மாறி வருகிறது என்பதுதான் உண்மை. இந்த நாட்களில் ஜெபத்திற்கான முக்கியத்துவங்கிறத நான் கேள்விப்பட்டா பல நிலைகளில் என் கண் கூட பார்க்கிற அனுபவத்தை சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான கூடுகைகளை காட்டிலும் ஜெபத்திற்கான நிலைகளிலே ஜனங்கள் வைத்திருக்கிற முக்கியத்துவம் குறைவு. நேற்றைய தினத்தில் ஒரு உபவாச கூட்டத்திற்காக ஒரு திருச்சபைக்கு போனோம். உண்மையிலே கர்த்தருக்குள் வெகு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீங்க இருக்கிற இந்த அளவுக்கு அந்த திருச்சபையில சின்ன சர்ச், அது நிரம்பி வந்து உட்கார்ந்து தேவனை மகிமையோடு ஆராதித்தார்கள். சந்தோஷமா இருந்தது. ஆனா அதே சூழ்நிலையில 500 குடும்பங்கள், 200 குடும்பங்கள், 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய திருச்சபையில 10 பேர் 15 பேர் வந்து உபவாச ஜெபத்திற்காக கூடுகிற அனுபவத்தை பார்க்கும் போது ஒரு வேதனையான அனுபவம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பவனியாக வந்து அவர் நேரே கடந்து வந்த ஸ்தலம் தேவாலயம். அந்த தேவாலயத்திலே வரும்போது அவர் பார்த்தது கள்ளர் குகை என்று சொல்லக்கூடிய அடிப்படைக்குரிய வியாபார ஸ்தலத்திற்குரிய அனுபவங்களை அங்கே பார்த்தார். அங்க பார்த்த உடனே அந்த ஆசனங்களை எல்லாம் அவர் கவிழ்த்து போட்டுவிட்டு தான் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொன்னார். நீங்கள் ஏசாயா 56வது அதிகாரத்திற்கு வாருங்கள். ஏசாயா 56வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அதனுடைய 7வது வசனத்திற்கு வரும்போது அங்கே சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்கிறார். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் சாரம் என்பது, அந்நியர்கள் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக கூட்டப்பட்டு அவருடைய ஆலயத்திலே சேர்க்கப்பட்டு அவர்கள் பலியிடுகிறவர்களாக, அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக மாற்றம் பெறுகிற அனுபவத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். நீங்கள் எண்ணாகமத்தின் புத்தகத்திற்கு போவீர்களே என்றால், வாசஸ்தலத்திற்கு நேராக நெருங்கி வருகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ஆக அந்நிய புத்திரர்களுக்கு இடமில்லாத ஒரு காலநிலையில் இருந்த நிலைப்பாடு என்பதை தேவன் மாற்றுவதற்குரிய அனுகூலத்தை ஜனங்களினுடைய வீழ்ச்சியிலே வெளிப்படுத்தினார். தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனத்தினுடைய வீழ்ச்சி நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிற தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தும் போது அந்த தீர்க்க தரிசனங்களிலே அவர் வெளிப்படுத்தின ஒரு பெரிய பங்களிப்பு என்பது, யாரும் தேவனுடைய அவருடைய ஜெப வீட்டிலே கடந்து வரலாம், அவருக்கு மகிமையாக நிற்கலாம் என்கிற தீர்க்க தரிசனத்தோடு கடந்து வந்த இந்த அடிப்படையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் வெளிப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்தவான், நாம் மட்டும்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியும்.
நான் மட்டும்தான் ஜெப வீட்டுல போய் ஜெபிக்க முடியும் கிடையாது. இந்த பூமியிலே பிறந்திருக்கிற அத்தனை மனுக்குலமும் ஏற்ற தாழ்வுகள் இன்றி கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுக்கு மகிமையாய் நிற்க முடியும். பிரியமானவர்களே, இந்த அடிப்படையை அவர் வெளிப்பட பண்ணினார். நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற அவலத்தில் ஒரு பெரிய கொடுமையான அவலம், இந்த ஜாதியான் இங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது இருக்கு. சர்ச் இருக்கு பாருங்க, நான் போய் சொல்லலை. தனியா ஒரு இனத்துக்காகவே வைத்திருக்கிற சபைகள் இருக்கிறது. வேறு இனத்துக்காரர்கள் அங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஒருவேளை போயிட்டாங்கன்னா கூட அவங்கள ஒரு உரிமையான இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உரிமையான அடிப்படையில் ஒரு உணவு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை சபைகளுக்குள்ளே பெருகி கிடக்கிற காலத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றி இருக்கிறீர்கள். ஜெப வீடு என்பது கள்ளர் குகையாக மாறி இருக்கிறது என்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கணம் கர்த்தர் ஆலயத்தை சொல்லுகிறார் தானே, அடுத்த லெவலுக்கு நாம அதை சிந்தித்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொரிந்தியர்ல என்ன சொல்றார்? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றார்? நீங்களே அந்த ஆலயம். ஒரு விதத்துல ஜெப வீடு என்று சொல்லப்படுகிற அடிப்படையில நம்முடைய ஆலயங்களை எடுத்துக்கொண்டால் அந்த ஆலயங்களுக்குள்ளே ஜெபக்குறைவு என்பது இருக்கிறது உண்மை. ஆனால் அதே சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது நிலைப்பாட்டிற்கு நாம கடந்து வரும்போது இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒன்று யோசிப்பதற்கு, கடந்த நாட்கள்ல நாங்க ஒரு ஜெப பயணமாக ஒரு பிரயாணம் போனோம். எங்க கூட வந்திருக்கிற டிரைவர் எங்களுக்கு யாருக்கும் தெரியாம அவர் உதட்டில் ஒரு புகையில வச்சிருந்திருக்கார். நாங்க யாருமே கவனிக்கல. திடீர்னு சொல்லி நாசரேத்து பக்கம் போற நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் கை காட்டி நிப்பாட்டினார். கார்ல போயிட்டு இருந்தோம். நிப்பாட்டி வேற ஒண்ணுமே கிடையாது, வண்டி நம்பர் எழுதி டிரைவருடைய பேரை எழுதி எங்க போறீங்கன்னு கேட்டுட்டு விடுறதுக்கு ஆயத்தப்பட்டாச்சு. திடீர்னு அவர் கேட்டார், என்ன தம்பி உதட்டில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார். அப்படி ஒன்றும் இல்லையா, இந்த இடம் ஏன் தள்ளி இருக்கு அப்படின்னு கேட்டார். நாங்கள் இது யாருமே கவனிக்கல. கேட்ட உடனே அவர் சிரிச்சிட்டு சொன்னார், இனி போட மாட்டேன் சார், இனி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஒரு உண்மையிலேயே ஒரு புறமத இந்துத்துவ பின்னணியத்தில் உள்ள ஒரு மனிதர், அவர் குறியெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருந்தார். அவர் சொன்னார், தம்பி இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்க, உங்க வாழ்க்கையை கெடுத்துரும்ல அப்படின்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படையா பார்க்கிறதுக்கு நமக்கு கண்டுபிடிக்க முடியல ஒரு மனுஷனை. தன் சரீரத்தை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்றார். அந்த ஆலயம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அங்க போனா அந்த மனுஷன் நிமித்தமா பயங்கரமான ஒரு பதற்றம், அந்த சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு எதுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த ஆலயத்துல போனா பயங்கர சண்டை, ஏன் அந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். நினைச்சிட்டு இந்த ஆலயத்தை கவனிக்காமல் விட்டு விடுகிற சூழ்நிலையில மாறி விடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்திற்குரிய கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் போது அவைகள்ல நிறைய அவலங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த அவலங்களின் சாராம்சங்களினுடைய அடிப்படைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் சாரம் எங்க வீழ்ந்து கிடக்கிறதுங்கிறத பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குலைத்து போடும் முன்னே அவர் சிலுவையிலே அடைந்த ஆக்கினையின் சாரத்திற்குரிய அடிப்படையோடு நம் சரீரங்களை, நம் ஆலயத்தை ஜெபத்திற்குரியதாக மாற்றுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைச்சிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்தில் ஆராதிச்சுட்டு போனா முடிஞ்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது.
ஏன் இந்த ரெண்டையும் நான் கோட் பண்றேன்னா, இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களானால் நீங்க எவ்விடத்திலும் ஜெபிக்கிறதற்குரியவர்களாய் உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டு முக்கியத்துவமானது பிரியமானவர்களே. இந்த சபை கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்படும் என்பது வசனத்தின் சாராம்சம். இந்த சபை எடுக்கப்படும் போது இந்த ஆலயம் சீரற்று போயிருந்தால் கைவிடப்படும் நிலைமை வரும். ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக போய் எருசலேம் தேவாலயத்திலே நின்று பார்த்த பார்வையின் அடிப்படையிலும் அவர் கற்று தந்திருக்கிற கற்றுத்தருதலின் அடிப்படையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி இந்த ஆலயத்தையும் பராமரிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இந்த மகிமையான அடிப்படை வேணும் பிரியமானவர்களே. மகிமையான அடிப்படை வேணும். பலவிதமான நிலைகள்ல இன்னைக்கு சபை கட்டுமான பணிகள் பெருகி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வட மாநிலங்களில் எல்லாம் எத்தனையோ கெடுபிடிகள், எவ்வளவோ பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள், எத்தனையோ திருச்சபைகள் கட்ட முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற அனுகூல சூழ்நிலைகள். ஆனா கர்த்தர் இன்னொரு புறத்திலே அனுகூலமான வாசல்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியா கர்த்தருடைய ஆலயங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகும் என்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையின் சாரம். சொந்தமாகும். அதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடராகிய தோமாவை இந்தியாவிற்கு அவர் அனுப்பினார். சிதறி இருக்கிற இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று அனுப்பப்பட்ட போது அருமையான தோமா அனுப்பப்பட்ட விதம் இந்திய தேசத்திற்கான பங்களிப்பு. இந்தியாவிலே ஏதோ காலத்திலேயே எழுப்பதில் உருவாகி ஒரு பெரிதான மாற்றம் உருவாக்கப்பட வேண்டிய நாட்களாய் இருந்தது. ஆனால் நானும் நீங்களும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவ ஆலயத்திற்குரிய பின்னணியத்தில் ஜெபத்தின் குறைபாடும், என்னுடைய ஆலயத்தில் ஜெபத்தின் குறைபாடும் இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனபடினால்தான் உணர்வு மிக்க அனுபவத்தோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பிற்கு செவிமெடுக்கும் பட்சத்திலே தேவனுக்கு மகிமையாக நானும் நீங்களும் வாழலாம். நீங்க அப்படியே வரும்போது இந்த புனரமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அடுத்த பின்னணியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடு என்ன என்பது, நீங்க அந்த 13வது வசனத்தை அப்படியே படிச்சுட்டு 14வது வசனத்துக்கு வரலாமா? என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது, புரிஞ்சுதா? அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. புனரமைக்கப்பட்ட ஆலயத்திலே தேவையோடு வந்தவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்த பண்ண ஆரம்பித்தார். இப்போ புனரமைப்பு இல்லாததுனால தான் நானும் நீங்களும் சில இடங்கள்ல என்ன செய்யறோம், அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாம, கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள் பெற்றுக்கொள்ள முடியாம நாம இருக்கிறோம். நாம நினைக்கிறோம், ஐயோ ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரவில்லை, ஏன் என்னுடைய இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்வார் இல்லாத அனுபவம் உண்டாயிற்று என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். புனரமைக்கப்பட்ட வாழ்விற்கு நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே எங்கெங்கே தேவனுடைய அற்புதம் தேவைப்படுகிறதோ அங்கே அதை அவர் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நிலையில இருந்துட்டு எனக்கு அவர் செய்யலையே என்று ஏக்கம் கொள்ளுவது தவறு. நாம இன்னும் புனரமைக்கப்படல என்கிறதை நினைவு கூர்ந்து புனரமைக்கப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலநிலைகள்ல பலவிதமான நெருக்கடிக்குள்ள நான் தள்ளப்பட்டு நெருக்கடினா உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு வேதனைக்குரிய அனுபவத்துக்குள்ள இருக்கும். ஆனா கடந்த ஒரு வார கால நிலையில் கர்த்தரிடத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினார், நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன்.
கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுணக்கத்துல அந்த மனுஷன் உனக்கு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்ன. அல்லேலூயா. ஒரு தனி மனிதன் மூலமா தான் அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் நான் போனேன். ஆவியானவர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது நீ கொஞ்சம் சுணக்கம் விடும்போது அவன் ஒன்னும் ஒரு தட்டு தட்டுறான், நீ என்ன செய்யற, விழித்து கொள்ற, இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாராம்சங்களிலே சுணக்கம் காண்பிக்கிற நேரங்கள் அநேகம் நமக்கு உண்டு, வரத்தான் செய்யும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அருகாமையில் உள்ள ஒரு மனிதர் தான், அவருடைய வீட்டுக்கு போகும்போது எல்லா இடத்திலையும் ஜெபமே ஜெயம் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் ஜெப ஊழியத்தை செய்யறதுனால அந்த அருமையான ஐயாட்ட கேட்டேன், ஐயா நீங்க எல்லா இடத்திலையும் ஜெபமே ஜெயம்னு எழுதியிருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த அருமையான ஐயா சொன்னார், இன்னைக்கு ஜெபிக்கிற எனக்கு நாளைக்கு ஜெபிக்க முடியல, நான் நாளைக்கு ஜெபிக்கணும்னு தான் மனசுல வச்சிருப்பேன், என்னால ஜெபிக்க முடியல, ஆனபடினாலே என் கண்படும் இடமெல்லாம் ஜெபமே ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிறேன், அதை பார்க்கும் போது ஜெபிப்பதற்கான மனநிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன், ஆனபடினாலே தான் என் வீட்டில் எங்கும் நான் ஜெபமே ஜெயம் என்று எழுதி வச்சிருக்கிறேன் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்குரிய நிலையில ஜெபத்தில் இருக்கிற தடைகள், புனரமைப்பு கிடைக்க பெற்றாதான் அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேரத்தில் அப்பாவோட மகிழ்ச்சியா இருந்து அந்த அனுபவத்தில் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை காண்பிச்சுட்டு அடுத்த நேரத்தில் நாம் வீழ்ந்து போகிறவர்களாய் இருந்தால் நம் தகப்பனுக்கு துக்கம் இராதோ? இருக்கும். ஆனபடினால தான் இந்த புனரமைப்பை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புனரமைப்போடு அற்புதமும் அதிசயமும் பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை நிலையை அடைவதற்கு கர்த்தர் நம்மை வாஞ்சிக்கிறார். நீங்க 3வது நிலையில வருவீங்கன்னா அடுத்த பகுதியில 16வது வசனத்திற்கு வாருங்க. 16வது வசனத்திற்கு வாருங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்ன? அதுக்கு முந்தின வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைங்கிறது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இதை பார்த்த உடனே பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் கூட எழும்பி நின்று அதற்கு விரோதமான நிலைமைக்கு எழும்புறாங்க. எழும்பி கேட்கும் போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை நீங்க வாசிக்காமலும் இருக்கிறீங்களா? அவங்க என்ன மகிமைப்படுத்துவாங்கன்னு எழுதலையா? எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அங்கே ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கிறார். ஆனால் இந்த நல்ல நாளிலே நாம் சிந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பவனியின் பின்னணியத்திலே பிள்ளைகள் ஓசன்னா என்று துதிமுழக்கம் போடுகிற அனுபவம் என்பது மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளினுடைய சாராம்சத்துல பொறாமை என்பது வருவது பிள்ளைகளை பார்த்துதான் வந்து கொண்டிருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அந்த வீட்டிலையா அந்த பிள்ளைங்க இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, இதுல இருந்துதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. ஒத்துக்கொள்றீங்களா? ஒவ்வொரு வீட்டினுடைய அடிப்படையில் பொறாமை என்கிற ஸ்தானம் எங்கே உருவாகிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய பின்னணியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையின் சாரமே இங்கும் உருவாகி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் வளர்த்தெடுத்தால் இந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கும் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம் என்பதை இங்கே கர்த்தர் கற்றுத் தருகிறார். ஆனால் இப்படியெல்லாம் பண்றதுக்கு நம்ம பிள்ளைங்க எப்படியும் போட்டுன்னு விட முடியுமா? முடியாது, விடவும் கூடாது. நான் அடிக்கடி சொல்றது, தலைமுறை தலைமுறையாய் நம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாதான் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன்,
அந்த அடிப்படையிலிருந்து கடந்து வந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஓசன்னா முழக்கமிடும் போது என்ன சொல்லுகிறார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. எங்க கனெக்ட் பண்றார் பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிப்படை பின்னணியும் தாவீதின் குமாரன் என்கிற அடிப்படை பின்னணியும் வாக்குத்தத்தம் என்ன? தலைமுறை தலைமுறையாய் அவருடைய நாமம் விளங்குகிறதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட பின்னணியத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வரும்போது அடுத்த தலைமுறை எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த மகிமையின் அனுபவத்தை நானும் நீங்களும் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன்ல, ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த அருமையான பாஸ்டர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், பிரதர், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாததற்கு ஒரு காரணம் பெற்றோர். நாங்கள் கொஞ்ச நேரம் பேசணும். பெற்றோர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, 6 நாள் இருக்குல்ல, இந்த 6 நாளில பிள்ளைங்களுடைய படிப்பை கவனிச்சா போதாதா? 7வது நாளும் அந்த பிள்ளையை படிப்பென்று தள்ளிவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டுமோ? இன்னைக்கு இருக்கிற பெரிய குறைபாடு, நம்முடைய பிள்ளைகள் துதியோடு வருவதற்குரிய அனுபவத்தை நாம் கொடுக்க முடியாததற்கு காரணம், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகள் கல்வியிலே சிறப்பு பெற்று வந்தால் உயர்ந்திரலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இதை சொன்ன உடனே எல்லாரும் ஸ்ட்ரக் ஆயிட்டான்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தி 28 வயதான ஒரு வாலிப தம்பி மரணித்து போனான். சூசைட் பண்ணி இறந்து போனான். அந்த குடும்பத்தை நானும் இன்னொருவருமா போய் சந்திச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லெவலில் அந்த பிள்ளையை கொண்டு போறதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்து கொண்டு வந்தோம். அந்த முயற்சியின் பின்னணியத்தோடு அவனும் ஒத்துக்கொண்டான். வெளிநாட்டுக்கு அனுப்பணும். வெளிநாட்டில் போய் பயிற்சி பெற்று கொண்டு வந்தான். வந்ததுக்கு பிறகு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஒரு மாநிலத்தில் தூரமான இடத்துல அவன் ஆர்கிடெக்ட் படிக்க வச்சோம். அவன் படிக்கும் போதே புதிதான அடிப்படையில் இதுவரையிலும் யாரும் கண்டுபிடித்திராத ஒரு கண்டுபிடிப்பை அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். ஒரு வீடுன்னா ரன்னிங் லெவலில் இருக்கும் எல்லாமே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் கொரோனா வந்திருக்கு. கொரோனாவனுடைய நிலையிலே அவனுடைய படிப்பு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தம்பி சொல்லியிருக்கிறான், இதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது, நான் நேரடியாக தான் படிப்பேன். இந்த 2 ஆண்டு காலம் அவனுடைய தனிமை அவனை மனவியாதி உள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையை அந்த குடும்பத்தார் கையாண்டு கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து சர்ச்சில் தேவனை மகிமையோடு ஆராதிக்க ஆரம்பித்த அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் அவன் கடந்த வாரத்தில் சூசைட் பண்ணான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு தூரமாகிற அனுபவத்தை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டாம். அவங்களுக்கு நடந்தது தவறு சரின்னெல்லாம் சொல்றதுக்கு நான் வரவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அதை காட்டிலும் இது முக்கியத்துவமானது. அல்லேலூயா. இவைகளினூடாய் அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. நாம நினைக்கிறேன் இல்ல, படிச்சா பெரிய ஆளாயிரலாம். கிடையாது பெரியமானவர்களே. PhD முடிச்சுட்டு எத்தனை பேர் சும்மா இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சும்மா இருக்காங்க தெரியுமா? கிடையாது. அங்கிருந்து அனுக்கிரகம் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். 10th படிச்சு அரசு வேலை பார்க்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தை நாம் எடுக்கணும். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். ஏன் உங்க பிள்ளை எப்படி விட்டீங்க, ஒரு உயர்தரமான நிலைமைக்கு விடக்கூடாதா என்கிற கேள்விக்குறிகள் வரலாம்.
அந்த பக்கத்துல 4 பேர் சேர்ந்து நின்று நம்ம பரிகாசம் பண்ணலாம். ஆனா நம்ம பிள்ளைகள் அவருக்கு துதி செலுத்துகிறவர்களா உருவாக்கப்படுகிற மனநிலை நமக்கு இருக்கும்னா அவர் கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் வழி நடத்த முடியும், அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அவருக்கு தெரியும். நம்ம அப்பாவா இருக்கிறத விட அம்மாவா இருக்கிறத விட அவர் தகப்பனா இருந்து செயல்படுத்துவதற்கு அனுமதித்தால் அவர் அனுமதிக்கிற அனுமதி ஆசீர்வாதமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, அண்ணா ஒண்ணு, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்றவர்களை எதன் மூலமா சந்திச்சார்? வசனத்தின் மூலமா சந்திச்சார். அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பிறகு அவங்களால பதில் சொல்லவே முடியல. கர்த்தர் சொன்னார், இவங்க பேசலைன்னா கற்கள் பேசும், பேருங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைதான் எல்லாம் அவர் இருக்கிறதுக்குரியவர் இல்லை. அவருக்கு யாரையும் எந்த நிலைமையிலும் உருவாக்கி அவருக்கு மகிமையாக நிறுத்த அவரால் முடியும். பிரியமானவர்களே, முடியும். யாரும் யாதொருவரும் நான் தான், என்னை தவிர அவருக்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். பொசுகு நிலைமையில நம்ம கிடந்தோம். அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து நம்ம ஒரு அழகுபடுத்தி ஒரு சிற்பம் வரைகிறது போல வரைந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு விட்டா, என்னை விட வேற யார் இருக்கா, நான் இல்லைன்னா யார் அப்படின்னு யாருமே என்ன கூடாது. பிரியமானவர்கள், நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒண்ணுமே உதவாதவர்கள். நாம நினைப்போம் இவங்க ஏதாவது பேசிக்கிடுவாங்களா. கர்த்தர் வேணும்னு விரும்பினார்னா துதி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உருவாக்கத்தை தயவு செய்து அருமையான பெற்றோரே நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு விழிப்புடன் இருப்போம். இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற அனுபவம் என்பது, நீ தலைமுறை தலைமுறையாய் அவருக்காக எழும்புவதற்கு உன் வாழ்க்கையை எங்க கள்ளர் குகையா இருக்கிற நிலைமையில இல்ல, தேவனுக்கு ஜெப வீடா இருக்கிற இடத்துல உருவாக்கி கொண்டே வா. உன் பிள்ளைகள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறுவார்கள். அல்லேலூயா. இந்த உன்னத அனுபவத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முன்னேறுவதற்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். இந்த நல்ல நேரத்தில் இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நிற்கலாம். தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கு. இந்த தேசத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்துல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து முன்னேறுவது என்பது சவாலானது. சீசர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் சொன்ன வார்த்தையின் சாராம்சத்திலிருந்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, ஒருவேளை தண்ணியை எடுத்து வச்ச அந்த மனுஷனே ரசமா கொண்டு போனோங்கிற கட்டளை கீழ்ப்படிந்த போது முதலாவது அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த சீசர் கணம்தான் அருகே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் அதனோடே குட்டியும் கட்டி இருக்க காமிங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அருமையான சீசர்கள் போன போது அவங்களிடத்துல கேட்டவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி சொன்ன பதில் ஒன்றுதான், அது ஆண்டவருக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தம் கேட்கிறவர்களாயும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அர்ப்பணிப்பீங்களா? இந்த நல்ல இடத்துல இருந்துட்டு எனக்கு அவருடைய சத்தம் கேட்கலையே என்று ஏங்குகிறவர்கள் இருக்கிறீர்களானால் நீங்க இன்னும் கர்த்தரிடத்தில் அதிகமா நெருங்குங்க. முழங்காற்படியிட்டு நிற்கிற நேரங்களை அதிகப்படுத்துங்கள். முழங்காலில் அதிகமான நேரத்தை எடுத்து கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் அமர ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அப்பாங்கிற உறவை மெருகேற்றி கொள்ளுங்க. அவர் பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பிக்கும் போது
அவருடைய சத்தத்தின்படி செயல்படுகிறவர்களா உங்களை விட்டு கொடுங்க. அந்த விட்டு கொடுத்தல் மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். 2, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் கர்த்தரிடத்தில் பற்றி அறிகிறது. இந்த ஆலயத்தை நேசிக்க ஆரம்பிங்க. இந்த ஆலயத்தை நீங்க நேசிக்கணும். நேசிக்கும் போது இவ்விடத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்விடத்திலே நீங்கள் செய்யப்படுகிற அனைத்தும் அவருக்கு மகிமையானதாக மாறும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், கள்ளர் குகையாக்கி விட்டீர்களே. அப்படி ஒரு காலம் இந்த ஆலயத்தில் ஒருவரும் நீங்கள் நிறைவேற்றி விடக்கூடாது. பதவி ஆசையா, வியாபார நோக்கமா, யாதொன்றும் இவ்விடத்திலே வராதபடி ஜாக்கிரதையோடு ஜபத்திற்காக முக்கியத்துவப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, என் சரீரமாகிய தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக மாறுகிற நமக்கு அடுத்த தலைமுறைய தேவனை துதிக்கும் துதியோடு நிறுத்துகிறவர்களா மாறணும். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு நாளும் 174 பிள்ளைகள் காணாமற் போகிறார்கள். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 174 பிள்ளைகள் காணாமற் போகிறார்கள். அதில் 50% பிள்ளைகள் எங்கே போனார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில இந்த தேசம் இருக்கிறது. வருடத்திற்கு தோராயமாக 45,000 பிள்ளைகள் காணாமற் போகிறார்கள். அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் 9,000 11,000 பிள்ளைகள் தமிழ்நாட்டில் காணாம போறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இவைகள் எல்லாம் நாம சிந்திக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரம் என்ன? நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு மகிமையா நிக்கணும்னு எடுக்கிற முயற்சி என்ன? இந்த நல்ல நாள்ல நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தெய்வீக மகிமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை மகிமையோடு ஓசன்னா முழக்கமிட்டு ஆர்ப்பரிக்கின்ற கூட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாறும்படி கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையின் சாரமும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியமும் எங்கள் அடுத்த தலைமுறை தேவனுக்கு மகிமையாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜாக்கிரதையும் எங்களுக்குள்ள இருக்கும்படி இந்த நல்ல காலை பொழுதுல உம்முடைய பாதத்துல எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அனுபவத்தோடு இந்த உலகத்துல இருக்கிற காலம் வரையிலும் நாங்கள் உம்மை நேசிப்பதற்கு, நாங்கள் உம்மில் அன்பு செலுத்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்பீங்களா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியோடு கூட எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இந்த அனுபவங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையாக்கி உம்மிலே நாங்கள் அன்பு செலுத்துவோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆர்ப்பரிப்பின் அனுபவத்தோட முன்னிற்கலாம்.